ஹலோ, இன்றைக்கி மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை பண்ணுறதுக்கு 3 கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த மாங்காய் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது லைட்டாக இனிப்பாக இருக்கிறனால தொக்குக்கு நல்லாயிருக்கும். மற்ற மாங்காய்லாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு பீலர் வச்சு தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. 3 மாங்காவையும் இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாங்காவையெல்லாம் ஒரு கேரட் துருவியில் ஸ்க்ரப்பரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை துருவ முடியலன்னா இதை சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸாக தின்னாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை துருவி எடுத்துட்டோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா இந்த தொக்கை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுனா உளுந்தம்பருப்பு சேர்த்துருந்தா சீக்கிரம் கெட்டுருங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். நான் அந்த மாங்காயோட கொட்டைக்கு மேல் பக்கம் இருக்க அந்த சதப்பகுதியெல்லாம் ரொம்ப தின்னாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் இதோடு சேர்த்து நல்லா சுருளை எண்ணெயிலே வதக்கிடுங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயிலே வதக்கிறனால அது பாத்திரத்தோடு ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாங்காய் சீசனுங்கிறனால இது நீங்கள் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெந்தயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வெல்லம்லாம் சேர்க்குறனால அந்த கசப்பு தெரியாதுங்க, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 50 கிராம் வெல்லத்தை நல்லா தட்டி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதில் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, அந்த மிளகாத்தூளோட காரம் எல்லாமே சேர்ந்து வர்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிறப்ப அது பாத்திரத்தோடு ஒட்டாமல் வருங்க. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அல்வா பதம் மாதிரி வரும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வருங்க. அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.